தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல், சினிமா ஆகிய 2த்திலுமே தற்போது கலக்கிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல அண்மையில வெளியான கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தற்போது கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட வசூல பண்ணியிருக்கு. அண்மையில கூட படக்குழு 600 கோடி வசூல் பண்ணதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அடுத்தது 700 கோடி போஸ்டர் தான்ப்பா அப்படின்னு ரசிகர்கள் தற்போது வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இவருடைய அரசியல் பற்றிய ஒரு சில தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அண்மையில தான் இவருடைய மாநாட்டு தேதியை மாற்றி வைத்துள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, கூடுதலாக இந்த மாநாட்டுல ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் சேர்க்க போறாராம். சோ அதற்காக தான் இந்த டிலே அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ மேலுமே அது என்ன அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மாநாட்டுல தமிழ் சினிமாவுல ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில அரசியல் தலைவர்களுமே கலந்து கொள்ள இருக்காங்க. மேலுமே நம்ம தளபதியுடைய தாவைக்கா கட்சியில ஒரு சில முக்கிய பிரபலங்கள் இணைய போறாங்களாம். அந்த விழாவுமே அந்த மாநாட்டுல நடக்க உள்ளதாக தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருக்காராம். 2 வருடமாக அப்ஸ்கண்டான இவருடைய மனைவியான நம்ம சங்கீதா அவர்களுமே இந்த விழாவுல கலந்து கொள்ள உள்ளாங்க அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பாக இந்த மாநாடு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம தளபதியுடைய ஸ்பீச்சை கேட்கவும் ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.